பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்றைய தினம் சேர்ந்திருக்க சிறந்த நபர்கள் யார் என்ற விளக்கத்தை பார்த்து கொண்டிருந்தோம். அதனுடைய தொடராக ஹஜ்ரத் இப்ராஹிம் நகாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், காலையிலும் மாலையிலும் தங்கள் இரட்சகனை அழைப்பவர்கள், அதாவது இறை தியானம் செய்பவர்கள் என்ற இந்த ஆயத்திற்கு திக்ரு செய்பவர்கள், தியானம் செய்பவர்கள் என்பதாக விளக்கம் கூறுகிறார்கள். இந்த ஆயத்தின் அடிப்படையில் ஷேகுமார்களும் முரீதுடைய சபைகளுக்கு சென்று அவருடன் சேர்ந்து உட்காருதல் அவசியம் என்பதாக சூஃபியாக்கள் ஆதாரம் கூறியுள்ளார்கள். ஏனென்றால் அதன் மூலம் பலவித பலன்கள் ஏற்படுவதுடன் ஷேகுடைய நஃப்ஸும் பரிபூர்ண பக்குவம் பெறுகிறது. மேலும் பக்குவம் பெறாதவருடைய தீய நடவடிக்கைகளை சகித்து கொள்வதன் மூலம் ஷேகுடைய நஃப்ஸில் அல்லாஹ்வுக்கு வழிபடும் தன்மை உருவாகி நஃப்ஸுடைய வேகத்தன்மை அடங்கி அது பலவீனம் அடைகிறது. இவை தவிர உங்கள் உள்ளங்கள் ஒன்று சேர்வதில் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத் வந்து சேர்வதற்கு விசேஷமான தொடர்பு உண்டு. இதன் காரணமாகவே ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டுள்ளது. ஹாஜிகள் அனைவரும் அரஃபாத் மைதானத்தில் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் அல்லாஹ்வை முன்னோக்கி இருக்க வேண்டுமென்ற நியதியும் இதனால் தான் ஏற்படுத்தப்படுகிறது. ஹஜ்ரத் ஷா வலியுல்லா தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் தங்களுடைய ஹுஜ்ஜத்துல் பாலிகா என்ற நூலில் இக்கருத்தை பல இடங்களில் முக்கியத்துவத்துடன் கூறியுள்ளார்கள். மேற்கூறப்பட்டவை அனைத்தும் பலர் சேர்ந்து ஜமாத்தாக இறை தியானம் திக்ரு செய்வதை பற்றிய கருத்துக்களாகும். இதனை ஆர்வமூட்டி பல ஹதீஸுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதற்கு மாறாக எவரேனும் ஒருவர் அல்லாஹ்வை மறந்திருக்கும் கூட்டத்தில் போய் அகப்பட்டு கொண்டால் அந்த நேரத்தில் அவர் அல்லாஹ்வை திக்ரு செய்வதில் ஈடுபடுவதனால் கிடைக்கும் சிறப்புகள் பற்றியும் பல ஹதீஸுகள் கூறப்பட்டுள்ளன. இவ்விடங்களில் உள்ளவர்களின் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெற மனிதன் அதிகமாக முக்கியத்துடன் அல்லாஹ் பக்கம் முன்னேறுவதற்கு அவசியமாக இருக்கிறது. மனிதனுடைய தீங்கை விட்டு பாதுகாக்கணும்னால என்னங்க பை, அமல் தான் அவசியம், திக்ரு தான் அவசியம். மனிதனுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கணும்னால் திக்ரு தான் அவசியமாக இருக்கு. அல்லாஹ்வை மறந்திருப்பவர்களிடையே அவனை திக்ரு செய்பவர் போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடுகிறவர்களிடையே உறுதியாக நின்று எதிரிகளை தாக்குகின்றவரை போன்றவராவார். பாருங்க பை, அல்லாஹ்வை இறை தியானம் செய்து எவ்வளோ பெரிய விஷயம் எழுதுறாங்க பாருங்கள். போர்க்களத்தில் போர் முதுகிட்டு ஓடக்கூடிய ஒரு நேரம், அப்போ ஒரு வீரர் என்ன செய்கிறாரு, போர் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மன வலிமையோ அவ்வளோ பெரிய ஒரு மன வலிமை திக்ரு செய்கிறப்ப வேணும். ஏன் இதை இங்கே எழுதுகிறாங்கன்னு சொன்னால், அந்த அளவுக்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சியானது அந்த உள்ளத்தின் மீது போடப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் திக்கரை தவிர மற்ற எல்லாத்தையும் செய்யறதுக்கு என்ன செய்ய அனுமதி கொடுப்பான். ஏன்னா திக்கரை செஞ்சுட்டா நீங்கள் உங்கள் வீட்டு கதவை சாத்திட்ட மாதிரி, எதிரி உங்கள் வீட்டு கதவை சாத்திட்டா வீட்டுக்குள்ள வந்தால் தானே எதுவும் பிரச்சனை கொடுக்க முடியும். அப்போ வெளியவே நிற்க வச்சிட்டிங்கன்னா அதுதான் அந்த மாதிரி உள்ளத்துக்குள் நுழைய விடாத ஒரு விஷயம் தான் திக்கர். அதனால தான் அவன் அதுக்கு பயங்கரமாக போராடுவான் உங்கள்கிட்ட. அதான் சொல்கிறாங்க, அப்போ எதிரிகள்கிட்ட நீங்கள் என்ன செய்றீங்க, இப்போ எல்லாம் புறம் முதுகிட்டு ஓடுற நேரத்தில் நீங்கள் நின்று போர் செய்வதை போன்று என்பதாக ஒரு ஹதீஸிலும், மற்றொரு ஹதீஸில் இருளடைந்த வீட்டில் ஒளிவிளக்கு போன்றவராவார் என்பதாகவும் எழுதுகிறார். அப்போ மேலே நம்ம அந்த சொன்ன இது வார்த்தை அது ஹதீஸ், அதே மாதிரி இதுவும் ஹதீஸ். மற்றொரு ஹதீஸில் பட்டுப்போன மரங்களிடையே பசுமையான ஒரு மரத்தை போன்றவராவார் திக்ர் செய்யக்கூடியவர், அழகானவர். இன்னும் ஒரு ஹதீஸில் இத்தகைய மனிதர்களுக்கு இவ்வுலகிலேயே அவர்களுக்குரிய சொர்க்கத்தை காட்டி தந்துவிடுகின்றான் என்பதாகவும், பிறிதொரு ஹதீஸில் உலகில் உள்ள மனிதர்கள் மிருகங்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கை அளவோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படும் என்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நற்செயல்கள் அனைத்தும் மறதியாளர்களின் கூட்டத்தில் திக்ர் செய்யும் பொழுது கிடைப்பவை ஆகும். அவ்வாறு இல்லையானால் இம்மாதிரியான கூட்டங்களில் கலந்து கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஹதீஸில் சிரித்து விளையாடப்படுகின்ற சபைகளை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் அல்லாதவற்றை நினைவு கொண்டு வீண் விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றவருடைய சபைகளை விட்டும் நீங்கிக் கொள்ளுங்கள் என்பதாகவும் அசீசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் கூறுகிறார்கள். இன்றைக்கி பாருங்க, நிறைய பார்த்திங்கன்னா சேனல்லாம் போட்டு சிரிக்கிறதுக்குன்னு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்க, நல்லா சரிங்க, நல்லா இருக்கும், நோய் விட்டு போகும்,
அது ஒரு கணக்கு. அதான் பாருங்கள், இஸ்லாம் என்ன அழகான ஒரு வழிகாட்டல் பாருங்கள். அதிகமாக சிரித்து இப்படியே உலகத்திலே மூழ்கி பெறாமல் என்னது எப்பயுமே இறை சிந்தனை, இறை நினைவு, மறுமை, மரணம், நரகம், இதை பற்றியான சிந்தனை உங்கள்கிட்ட அவ்வளோ அழுகை இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது அற்பமான வாழ்க்கைங்க பாய். எவ்வளோ அற்பம்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும். போன ஜும்மா தெரியல, அடுத்த ஜும்மா வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரவங்களே சொல்லக்கூடியது, தொழிலாளிகளுக்கு வரவங்களே சொல்கிறது, அது ஃபஜ்ர் தொழுவதில் இஷா வருது, மகரிப் வந்துடுதுங்க. ஒரு மகரிப் இஷா கேப்பு போகிறதே தெரிலங்க. அப்போ இவ்வளோ குறுகிய காலம் போகுது, இதில் போய் சிரிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டுன்னு நம்ம நேரத்தை அந்த மாதிரியான பார்க்குறதுலையே அவர் இப்படி பேசினார், இப்படி பேசினார், இப்படியே ஓட்டிட்டாருன்னு சொன்னால் இவர் மறுமை நிலை எப்படி இருக்கும்? மரணத்துக்கு பிறகு தான் மனிதனுக்கு உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்குது. எல்லா வேதாகமங்களும் அதான் பேசப்படுது. அப்போ அதெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அழகாக சொல்கிறாங்க, சிரித்து விளையாடப்படுகின்ற சபைகளை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் அல்லாதவற்றை நினைவு கொண்டு வீண் விளையாட்டுகள் ஈடுபடுகிறவருடைய சபைகளை விட்டும் நீங்கிக் கொள்ளுங்கள் என்பதாகவும் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய படம், பாட்டு, வேறு என்ன இவங்க நடத்துகிற இந்த சிரிக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே இதில் தான் கட்டுப்படும். இதெல்லாம் ஒரு விதமான சைத்தானுடைய மாயம். ஏன் இங்கே பேசப்படுது? நீங்கள் இறை நினைவு என்ற சப்ஜெக்டோடு நம்ம ஒரு பக்கம் ஒதுங்கிக்கணும். அதுதான் நமக்கு அவசியம். ஒரு நேரம் அந்த நம்மளும் என்ன செய்கிறோம், மனுஷன்தான் இருக்கிறோம், பார்க்குறோம்னாலும் என்ன செஞ்சிடணும். ஆனால் அந்த சிந்தனைக்குள்ளே முழுசாக மூழ்கி அந்த மாதிரியே ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, சீரியலை பார்க்குறது, இப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ளே மக்களை நுழைய விட்டுறக்கூடாது. பெரியார் ஒருவர் கூறுவதாவது, நான் ஒரு தடவை கடை வீதிக்கு சென்றபோது என்னுடைய கருப்பு நிற ஹபசி அடிமை பெண்ணையும் உடன் அழைத்து சென்றேன். அங்கு ஓரிடத்தில் அவளை உட்கார வைத்துவிட்டு திரும்பி வந்து அவளை அழைத்து செல்வதாக கூறி சென்றேன். நான் திரும்பி வந்து பார்த்தபோது அங்கு அவளை காணவில்லை. எனக்கு கோபம் ஏற்பட்டு நான் வீட்டுக்கு பார்த்தபோது அந்த அடிமை பெண் அங்கிருந்தாள். அவள் என்னை பார்த்தவுடன், எஜமானரே, கோபப்படாதீர்கள், தாங்கள் என்னை அல்லாஹ்வை மறந்திருக்கக்கூடியவர்கள் இருக்கும் இடத்தில் விட்டு சென்றீர்கள். அவர்களின் மீது அல்லாஹ்வின் தண்டனை இறங்கிவிடுமோ அல்லது பூமிக்குள் அழுத்தப்பட்டு விடுவார்களோ, நானும் அவருடன் சேர்ந்து அத்தண்டனையில் அகப்பட்டு கொள்வேனோ என்பதை பயந்து நான் அங்கிருந்து வந்துவிட்டேன் என்பதாக அந்த அடிமை பெண் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இறை நேசர்களுக்கு அல்லாஹ் எப்படி எல்லாம் காட்சியை காமிச்சிருக்கேன். அப்படி பார்த்தா இன்றைக்கி அன்னையை விட இன்றைக்கி பயங்கரமாக இருக்கேன். கடை வீதி என்ன, அங்கங்கே அவனுக்கு வச்சிருக்கக்கூடிய செய்திகளை கேட்டால் அது என்ன. எனவே அருமையானவர்களே, அப்போ என்ன விளங்குது? சுருக்கமான வாழ்க்கை, சிரித்து போச்சு கழித்திடாமல் இறை நினைவோடு இருக்கணும். இறை நினைவு திக்ர் செய்கிறது. ஒரு போர்க்களத்தில் ஒரு போர் வீரன் மற்ற வீரர்கள்லாம் புறமுதுகிட்டு ஓடுறாங்க, அப்படி ஒரு சூழ்நிலை எதிர்த்து நிற்கிற வீரனை போன்று ஆவார். எங்கே திக்ர் இல்லாமல் உலகத்துடைய சிந்தனைகளிலே மூழ்கடிக்கப்பட்டு மக்கள் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அங்கே போய் என்னது நம்முடைய நேரத்தை காலத்தை கழிக்கிறது, அங்கே அதாபு கூட இறங்கிருமோன்னு பயப்படணும். இதெல்லாம் பெரியாருடைய நம்ம வாழ்க்கையை வழிமுறையில் நம்ம பார்க்குறோம். எனவே வல்லல்லாஹ் நமக்கு சிறந்தவர்களுடன் திக்ர் செய்யக்கூடிய இறை நேசருடன் சேர்ந்து இருந்து நட்புறவாடி அவர்கள் கிடைக்கூடிய இந்த வெளிச்சத்தை நாமும் பெறக்கூடிய நல்லடியார்களாக, மறுமையை செழிப்பாக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. சுபஹான் அல்லாஹி பிஹம்திஹி, சுபஹானக அல்லாஹு பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆமீன். ஹதீஸ் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.